எலிப்ஸ் டூல் கீபோர்டில் ஷார்ட்கட் F7ங்க. டூல் பாக்ஸில் இந்த எலிப்ஸ் டூல் செலக்ட் செஞ்சுக்கலாங்க. இதை பயன்படுத்தி சர்க்கிள், எலிப்ஸ், க்ளோஸ்டு செமி சர்க்கிள், ஓப்பன் செமி சர்க்கிள், 3 பாயிண்ட் எலிப்ஸ் இதெல்லாம் வரைஞ்சிக்கலாங்க. கீபோர்டில் ஷார்ட்கட் F7 செலக்ட் செஞ்சுட்டுங்க. ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுட்டுங்க. நம்ம எது வரைக்கும் அந்த சர்க்கிள் வேணுமோ அல்லது அந்த எலிப்ஸ் வேணுமோ அது வரைக்கும் நம்ம ட்ராக் செஞ்சு மவுஸை ரிலீஸ் செஞ்சிட்டோம்னா ஒரு எலிப்ஸ் வந்துருங்க. எலிப்ஸ் டூல் வரையும் பொழுதுங்க ஷிஃப்ட் கீ பிடிச்சிட்டு வரையும் பொழுது ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுங்க. உதாரணத்துக்கு இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுங்க. டாப்பு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இப்போ ஷிஃப்ட் கீலேருந்து விரல் எடுத்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும்தான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுங்க. ஷிஃப்ட் கீ பிடிக்கிறேன் பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுங்க. ஸோ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு சர்க்கிள் வரையறதுக்குங்க கீபோர்டில் ஷார்ட்கட் F7 கொடுத்து எலிப்ஸ் டூல் செலக்ட் செஞ்சுட்டுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் கீ பிடிச்சிட்டு மவுஸில் லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க. உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிட்டுங்க. லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் செஞ்சிடணுங்க. ஒரு செமி சர்க்கிள் ட்ரா செய்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். இந்த சர்க்கிளை செலக்ட் செஞ்சுங்க. ப்ராப்பர்ட்டி பாரில் இந்த பைங்கிற ஆப்ஷனை கிளிக் செஞ்சுட்டுங்க. இங்கே 270க்கு பதிலாக 180 அப்படின்னு கொடுத்தோம்னா செமி சர்க்கிள் ஆயிருங்க. இது வந்து க்ளோஸ்டு. பக்கத்தில் பாருங்கள் இன்னொன்று ஆர்ச்சுன்னு இருக்கும். அதை கிளிக் செஞ்சோம்னா ஓப்பன் ஆயிருங்க. ஒரு சர்க்கிளை எடிட் செய்கிறதுக்குங்க அந்த சர்க்கிளை செலக்ட் செஞ்சோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி பாரில் சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம இந்த சர்க்கிளை எடிட் செஞ்சுக்கலாங்க. இந்த 2 மெஷர்மெண்ட்லைங்க உங்களோட விட்த்து ஹைட்டு ரெண்டையும் சேஞ்சஸ் செஞ்சுக்கலாம். இந்த லாக் ஆயிருந்ததுன்னா ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொபோஷனேட்டாக இன்னொரு மெஷர்மெண்ட் மாறிடுங்க. இந்த லாக் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா எதில் மெஷர்மெண்ட் கொடுக்குறீங்களோ அது மட்டும் சேஞ்சஸ் ஆகுங்க. இது ரொட்டேஷன் ஆங்கிள் ஆஃப் டிகிரியில் இப்போ 90 டிகிரி அப்படிங்கிறது 45 டிகிரி அந்த மாதிரி நீங்கள் ஆங்கிள் கொடுத்து ரொட்டேட் செஞ்சுக்கலாங்க. இதில் இப்போ சைஸ் சேஞ்சஸ் செய்கிறேங்க. இப்போ 71 பதிலாக 65 கொடுக்குறேன். ஸோ இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் மட்டும் வருது. இப்போ நான் லாக் ஆக்டிவேட் செஞ்சுட்டேங்க. இப்போ நான் திரும்ப 85 கொடுக்குறேன். ஹைட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஹரிசாண்டல் மிரர், இது வெர்டிக்கல் மிரருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுட்டுங்க. இந்த பட்டனில் கிளிக் செஞ்சோம்னா இது ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு அது சேஞ்சஸ் தெரியாதுங்க. இது செலக்ட் செஞ்சுட்டு இப்போ மிரர் கொடுக்குறேன். பாருங்கள் அந்த சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் மிரர், இது வெர்டிக்கல் மிரருங்க. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் தென் இது திக்னஸ் ஆஃப் த லைனுங்க. இப்போ இந்த இடத்துக்கு பாருங்கள் இது 0.567 இருக்குது. இப்போ இதை செலக்ட் செஞ்சு 2 அல்லது 3 கொடுக்குறேன். அது திக்னஸ் மாறிடுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்திங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிக்கலாங்க. 3 பாயிண்ட் எலிப்ஸ் டூலை பயன்படுத்திங்க ஒரு சர்க்கிள் வரையலாம். அதுக்கு டூல் பாக்ஸில் இந்த எலிப்ஸு கீழே 3 பாயிண்ட் எலிப்ஸ்ன்னு இருக்குங்க. அதை செலக்ட் செஞ்சுட்டுங்க. லெஃப்ட் பட்டன் பிடிச்சி ட்ராக் செஞ்சுங்க. உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மவுஸ் கொண்டு போயிட்டுங்க. அந்த இடத்துக்கு அந்த லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் செஞ்சுருங்க. அண்ட் தென் மவுஸை நவுத்துனீங்கன்னா லைட்டாக ஒரு ஆங்கிள் மாதிரி ஒரு சர்க்கிள் வருங்க. ஸோ அங்கே ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு சின்ன சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாங்க. லைன் டூல் பயன்படுத்திங்க இந்த 2 கார்னரையும் ஜாயின் செய்கிறேங்க. மேக்ஸ் புக்கு, என்ஜினியரிங் புக்கு இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நிறையா வரும். இதுக்கெல்லாம் இந்த டூல்ஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. ப்ராக்டிஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.